ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்மன் பார்லர் சுகந்தி. நம்ம 2:30 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பி 3 மணிக்கெல்லாம் போயிட்டு ப்ரைடலை முடிச்சுட்டு அவங்களுக்கு பெருமாள் கோவிலில் நந்தம்பாக்கத்தில் கல்யாணம்னு சொன்னாங்க. அங்கே போய் சேரீ மாற்றி கொடுக்கணுன்னாங்க. ஸோ நம்மளும் கூடயே அவங்க கூட கிளம்பி போயிட்டோம். அங்கே போனால் டைம் இருக்காதுன்னு சொல்லி ஜடையை எங்கேயே வைங்க, எங்களில் ஜடை வைக்கிறது தான் பழக்கம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளும் அவங்களால ஜடையை தலையில் வச்சுட்டு அவங்கள ஃபுல்லாக ரெடி பண்ணி நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம். சென்னையில் எவ்வளோ பெரிய பெருமாள் கோவில் இருக்கா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக, நல்லா வியூவாக, பெரிய கோவில், நல்லா அதாவது திருப்பதியில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள் தான். அதுமாரி பத்மாவதி அம்மாவும் அலமேல் மகாபத்தில் இருக்கக்கூடிய அலமேல் அம்மாவும் பக்கத்தில் நல்லா சூப்பராக அருமையாக காட்சி கொடுத்தாங்க. நம்ம உள்ளே கொடிமரம் பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு இது. ஃபுல்லாக நல்ல ஒரு என்ன சொல்கிறது, சூப்பரான வியூவோட, நல்ல ஒரு சவுண்டோட, ரொம்ப அம்சமாக, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஆனால் அங்கே கோயில் உள்ளே கேமரா அலோட் கிடையாது. ஸோ அதனால் சாமியை நான் காமிக்கல. சைடில் இருந்த சின்ன சின்ன சாமிங்களை மட்டும் காமிச்சிருப்பேன். ஸோ பொண்ணு சாரீ கட்டணுமா என்னான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அந்த மண்டபம் அங்கேயே கோயிலுக்குள்ளே இருக்குது. அங்கே போயிட்டு பார்த்தோம். ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் ஆகுன்றதுனால சைடில் இருக்கக்கூடிய சுற்றி பெருமாள், சின்ன சின்ன பெருமாள், அந்த சாமியெல்லாம் பார்த்துட்டு நம்ம அது பக்கத்துலேயே ஆஞ்சநேயர்லாம் சாதாரண ஆஞ்சநேயர்லாம், ஆனந்த ஆஞ்சநேயராம். அதில் பாருங்கள், பேர் மேலே இருக்கும் எனக்கு. அதில் பாருங்கள், ஆனந்த ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே எங்கே பார்த்திங்கன்னா சக்கராழ்வார்னு சொல்லிட்டு அங்கே ரவுண்டாக சக்கரத்திலே போட்டு சக்கராழ்வாரையும் பார்த்துட்டு அதுக்கு பின்னால் போனீங்கன்னா அவருடைய உருவத்தில் வேறு இன்னொரு, அது நம்மளுக்கு தெரியலங்க கரெக்டாக. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சரி நல்லா இருக்கே, பொண்ணை கூப்பிட்டு போய் நல்லா மாடல்லாம் இப்படி திரும்பு அப்படி திரும்புன்னு சொல்லி நிறைய ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு நல்லா நாங்கள் ரெடி பண்ணி சாரீ கொடுத்ததுக்கப்புறம் மாற்றிட்டு எல்லா இடத்துலையும் பொண்ணு தான் சீக்கிரம் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் ரெடி ஆகிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் பொண்ணை கூப்பிட்டாங்க. பொண்ணை கூப்பிட்டதுக்காக பொண்ணை எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வெயிட் பண்ணிவிட்டு இப்படி எட்டிலாம் கூட பார்த்துருப்பாங்க. அதுவும் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ நல்ல ஃபோட்டோஸ் எடுத்தது அப்லோட் பண்ணிவிட்டேன் அதில். அப்புறம் போயிட்டு திருமணம் முடிஞ்சிச்சு. நானும் 6-7 முகூர்த்தன்றதுனால நம்மளுக்கு அங்கே சன்லைட் வெளிச்சதுக்கு ரொம்ப நேச்சுரலாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிக் எடுத்துகிட்டு பொண்ணை அனுப்பி வச்சுட்டு நாங்களாம் கிளம்பிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுமா சொல்லுங்கள், கூட பண்ணி தரோம்.